இந்திய அளவில் அரசியல் செய்த நாராயணசாமி மிகச்சிறிய தொகுதியான நெல்லித்தோப்பில் பெரும் சவால்களை சந்தித்து வருகிறார். இன்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியை பற்றிய ஒரு பார்வை. அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளை கூட விமான நிலைய வாசலில் நின்று முன்னிற்கும் நிருபர்களிடம் சொல்வார். பெரிய பதவிகளில் இருந்திருந்தாலும் இன்னும் ஒரு கிராமத்துக்காரரை போலவே வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த முதலமைச்சர். ஆம், அவர் நாராயணசாமி. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு 4 மாதங்களுக்கு முன்னால் பிறந்தவர் நாராயணசாமி. இவர் குடும்பம் மிகவும் ஏழ்மையான பின்தங்கிய குடும்பம். புதுச்சேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூர்ணாங்குப்பம் தான் நாராயணசாமி பிறந்த ஊர். கிராமம் முழுக்க விவசாயிகளும் விவசாய கூலிகளும் நிரம்பி இருந்தார்கள். நாராயணசாமி குடும்பத்தில் இவர்தான் முதல் பட்டதாரி. சென்னையில் சட்டம் பயின்றார். சிதம்பரத்தில் சட்ட மேற்படிப்பு பயின்ற நாராயணசாமியின் அரசியல் வாழ்க்கை 40 ஆண்டுகளை கடந்தது. 75ஆம் வருடம் புதுச்சேரி மாநிலத்தின் இளைஞர் காங்கிரஸில் தன் அரசியலை துவக்கியவர். 85ஆம் வருடம் வரை புதுவையின் INTUCயின் பொதுச் செயலாளர் பொறுப்பை வகித்தார். 85ஆம் வருடம் காங்கிரஸ் கட்சி இவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கியது. டெல்லியில் இவரது நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி கவனிக்க துவங்கியதை உணர்ந்த நாராயணசாமி தனது அரசியல் நடவடிக்கைகள் முழுவதையும் டெல்லியை நோக்கி துரிதப்படுத்தினார். அதன் பலனாக அடுத்தடுத்து காங்கிரஸ் கட்சியால் தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராக்கப்பட்டார். காங்கிரஸ் சார்பில் KR நாராயணன் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்ட போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அதிகாரியாக பணியாற்றியவர் நாராயணசாமி. பெல்லாரியில் சோனியா போட்டியிட்ட போது அவரது தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் நாராயணசாமி. 2009இல் புதுச்சேரி மக்களவை வேட்பாளராக நாராயணசாமியை காங்கிரஸ் அறிவித்த போது மாநில காங்கிரசிற்குள் சலசலப்பு ஏற்பட்டது. பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டதை விட காங்கிரசார் மத்தியில் பலமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார் நாராயணசாமி. தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் பணிபுரிய போவது டெல்லியில், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் பாடுபடுவேன் என்றார். வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு போன நாராயணசாமிக்கு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து மத்திய அமைச்சராக்கினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பற்றி எறிந்த பிரச்சனை கூடங்குளம் அணு உலை விவகாரம். கூடங்குளத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் மத்திய அரசுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அணு உலை வரவே கூடாது என்றார்கள். மத்திய அரசு சார்பில் அந்த மக்களுக்கு எந்த சமாதானமும் சொல்லப்படவில்லை என அணு உலை எதிர்ப்பாளர்கள் விமர்சித்தார்கள். இங்கும் மன்மோகன் சிங்கால் களம் இறக்கப்பட்டவர் நாராயணசாமி தான். அரசு அதிகாரிகள் செல்ல முடியாத அளவுக்கு போராட்ட களமாக இருந்த கூடங்குளம் உண்ணாவிரதம் மற்றும் போராட்ட பகுதிகளுக்கு நாராயணசாமி சென்றார். அணு உலை வந்தே தீரும், பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் இல்லை என அங்கேயே சொல்லிவிட்டு வந்தார். மன்மோகன் சிங் அரசு இருந்த வரையில் நாராயணசாமி டெல்லியிலேயே தங்கிவிட்டார். புதுச்சேரியின் எல்லையம்மன் கோவில் தெருவில் இருக்கும் தனது வீட்டில் பெரும்பாலும் தங்கியதில்லை நாராயணசாமி. ஆனால் அதன் பிறகு புதுச்சேரியிலேயே தங்கினார். டெல்லியில் எந்த பொறுப்பும் இல்லாத நாராயணசாமி புதுச்சேரி காங்கிரஸில் கோலோச்சி மற்றவர்களின் வாய்ப்பை பறிப்பாரோ என்று காங்கிரஸ் கட்சியினர் பேச துவங்கினார்கள். நான் மாநில பதவிக்கு வரமாட்டேன், ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆளும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொன்னார். 4 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது நாராயணசாமி போட்டியிடவில்லை, பிரச்சாரங்களில் மட்டுமே இறங்கினார். ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி பெரும்பான்மை பெற்றவுடன் யார் முதல்வர் என்ற கேள்விக்கு விடை தேடி புதுச்சேரி காங்கிரசார் டெல்லி சென்றார்கள். இன்னொரு பக்கம் நாராயணசாமி கோபாலபுரம் வந்து திமுக தலைமையை சந்தித்தார். நாராயணசாமியும் டெல்லியில் தொடர்ந்து முகாமிட்டார். புதுச்சேரிக்கு முதல்வரானார். 9 மணிக்கு அரசு ஊழியர்கள் வந்தாக வேண்டும் என அரசு அலுவலகங்களுக்கு போய் உட்கார்ந்தார். மருத்துவமனைகளுக்கு அரசு மருத்துவர்கள் நேரத்துக்கு வர வேண்டும் என கட்டுப்பாடுகளை விதித்தார். தனது அகில இந்திய செல்வாக்கை பயன்படுத்தி மற்ற மாநில முதலீட்டாளர்களை புதுவைக்கு வரவழைத்தார். பரபரப்பு காட்டிய நாராயணசாமிக்கு நின்று ஜெயிக்க ஒரு தொகுதி இல்லை.
நெல்லித்தோப்பு காங்கிரஸ் எம்எல்ஏ ஜான்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்து நாராயணசாமிக்கு வழிவிட்டார். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 32,000 வாக்குகளை கொண்ட சிறு தொகுதியான நெல்லித்தோப்புதான் தமிழகத்தின் இந்தியாவின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரள நாராயணசாமி மட்டும் ஜான்குமார் துணையோடு தொகுதிக்குள் சுற்றி வருகிறார். நாராயணசாமி ஒரு வீட்டுக்குள் நுழைந்து ஓட்டு கேட்பதற்குள் ஜான்குமார் நாராயணசாமிக்காக பேசி ஓட்டு கேட்கிறார். நாராயணசாமியை வீழ்த்த நெல்லித்தோப்பில் அதிமுக கரைவேட்டிகள் அலை அலையாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலிருந்து அதிமுகவினர் ஆட்களை வரவழைத்து பரபரப்பு கூட்டுகிறார்கள் என முதல்வரான நாராயணசாமி பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். தேர்தல் பரபரப்பு எப்படி இருந்தாலும் புதுச்சேரியில் இருந்தால் காலை 6 மணிக்கு கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொள்வது நாராயணசாமியின் பழக்கம். எப்போதும் அசைவ பிரியரான நாராயணசாமி மனைவியின் மறைவுக்கு பிறகு சைவத்துக்கு மாறிவிட்டார். சாப்பாட்டில் எந்த கட்டுப்பாட்டையும் பின்பற்றாத நாராயணசாமி கட்சிக்காரர்கள் வீட்டில் சாப்பிட சொன்னால் மறுபேதும் சொல்லாமல் உட்கார்ந்து விடுவார். யார் என்ன நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் கலந்து கொள்வார். நிகழ்ச்சிகளுக்கு சொன்ன நேரத்துக்கு சென்று விடுவார். பல விழாக்களில் இவர்தான் முதல் நபராக இருப்பார். நேரம் கடைபிடிக்காத கட்சிக்காரர்களையும் அதிகாரிகளையும் உரிமையோடு கடிந்து கொள்வார் நாராயணசாமி. இந்தியா புதுச்சேரி என அரசியல் செய்து கொண்டிருந்த நாராயணசாமி இப்போது மிக சிறிய தொகுதியான நெல்லித்தோப்பு தொகுதியில் முடங்கி முழு நேர அரசியல் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்.